கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை ரோமர் 8:30 எப்படி சொல்லுகிறது? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே அவர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியம், இந்த கால வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன் என்று சொல்லி. அவர் எப்போ நம்மளை முன்குறித்தார் என்றால், இந்த உலகத்தை பார்ப்பதற்கு முன்னாடியே, நம்ம இந்த உலகத்தை காண்பதற்கு முன்னாடியே, நம்ம தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்னாடியே அவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் முன்குறித்திருக்கிறார். அவர் முன் குறித்தது மாத்திரமல்ல, அவர் அழைத்தவராயிருக்கிறார். எப்படி அழைத்திருக்கிறார்? பெயர் சொல்லி அழைத்து அறிந்தவராயிருக்கிறார். நம்மளை ஒவ்வொருவரையும் முன் குறித்தது மாத்திரமல்ல, அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்தவராயிருக்கிறார். அவர் அழைத்தவர் நம்மளை இந்த உலகத்தில் பாவத்துக்குள்ளே விட்டுவிடாதபடிக்கு, பாவ வாழ்க்கையில் விட்டுவிடாதபடிக்கு இந்த நாள் வரைக்கும் நம்மளை நீதிமான்களாய் அவர் மாற்றியிருக்கிறார். அவர் முன் குறித்தது மாத்திரமல்ல, அவர் பெயர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, நம்மளை நீதிமான்களாய் இந்த நாளில் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் தேவன் நீதிமான்களாய் வைத்திருக்கிறாரோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். மகிமையான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் செய்திருக்கிறார். யாரெல்லாம் அவர் முன்குறித்திருக்கிறாரோ, யாரெல்லாம் அவர் அழைத்திருக்கிறாரோ, யாரெல்லாம் அவர் நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். படிப்பு இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை யாருமே இல்லாமல் தனிமையான சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை நீதிமானாக வைத்திருக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், மகிமையாய் நம்மளை ஒவ்வொருவரையும் அவர் நிறுத்துவதற்காகவே நம்மளை அவர் முன்குறித்தவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியா, வேதத்தில் பார்க்கிறோம், தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் யாரெல்லாம் முன்குறிச்சாரோ, அவர் யாரெல்லாம் அவர் அழைத்தாரோ, யாரெல்லாம் அவர் நீதிமான்களாய் மாற்றினாரோ அவர்களை தேவன் மகிமையாய் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். தாவீதோட வாழ்க்கையில் பார்க்குறோம். தாவீதுக்கு தெரியாத நேரத்தில் தேவன் தீர்க்கதரிசி அனுப்பி அபிஷேகம் பண்ணி அவரை முன்குறித்து அழைத்தவராய் இருந்தார். அவனு பாவத்தில் போகிற நேரத்தில் தீர்க்கதரிசி அனுப்பி, நீ பண்ணுகிற காரியம் பாவமாக இருக்கிறது என்று சொல்லி அவன் மனம் திரும்பும்படியா, தன் பாவத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய் அவன் நீதிமானாய் மாற்றி அவர் மகிமையாய் வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தாவீதுக்கு சொன்னதை, வார்த்தையினாலே சொன்னதை கரங்களினாலே செய்து முடித்து மகிமையாய் வைத்த தேவன் இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர் முன்குறித்து அழைத்து நீதிமான்களாய் மாற்றி அவர் வார்த்தையினாலே சொன்னதை அவர் கரத்தினாலே மகிமையாய் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், நோவாவினுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததுனால, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்ததுனால, அந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்த அக்கிரமமான மனுஷர்கள், பொல்லாத சிந்தனையோடு கூட பாவத்தில் இருந்த ஜனங்களின் மத்தியில் பேரழிவு வந்த நேரத்திலும் கூட அவன் உத்தமனாய் நீதிமானாய் இருந்ததுனால, தேவனுக்கு பயந்தவனாய் இருந்ததுனால நோவாவின் நிமித்தமாய் நோவாவின் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டது. எல்லாமே அழிந்து போன நேரத்திலும், உலகமே பேரழிவில் ஜல பிரயாணத்தினால் அழிந்து போன நேரத்திலும் கூட தேவன் முன்குறித்தவர், அழைத்தவர், அவர் நீதிமானாய் அந்த பாவமான ஜனங்களின் மத்தியில் அவன் நீதிமானாய் இருந்ததுனால தேவன் மகிமையாய் உயிரோடு கூட பாதுகாத்தார். என் அன்பு சகோதரனே சகோதரிய, இந்த நாளில் நம்ம தேவன் முன்குறித்திருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம நீதிமான்களாய் மாறும் பொழுது தேவன் நம்மளை மகிமையாய் வைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உலகத்தின் பாதையில் இருக்கலாம், ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியம் இருக்கலாம். இந்த நாளில் என்னை நீதிமானாய் மாற்றுங்க என்று சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நீதிமான்களாய் மாற்றி நம்மளை மகிமையாய், வேலை செய்கிற இடத்துல மகிமையாய் வைக்க, வீட்டில் மகிமையாய் வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.